இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி தாண்டி இருக்கிற குன் மோட்டார்ஸ், டாட்டாவோட குன் மோட்டார்ஸில் இருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாட்டா ஆல்ட்ராஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபேஸ் லிஃப்ட் மாடல். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம ஷோரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காரை அன்வீல் பண்ணுறதுக்காக போற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லிட்ரலாக அந்த இண்டிகேட்டர்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஃபேஸ் லிஃப்ட்டில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது ஃப்ரண்ட்டில் அப்படிங்கிறது. ஸோ பக்கத்தில் போய் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் நின்று அதை தட்டி பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டாட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து குன் மோட்டார்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட டாட்டா டீலர்ஷிப்பில் இப்படி ஒரு லான்ச் நடக்குதுன்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு. அண்ட் தென் இவங்களோட கஸ்டமர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த வண்டியோட இனாகரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து தான் ஆள் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே வந்த கஸ்டமர்ஸ் தான் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச்சும் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து டாட்டா மோட்டார்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த ஷோரூமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ அது முடிஞ்சது நமக்கு டாட்டா அல்ட்ராஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. Thank you for being a part in our launch of All New Ultras. So All New Ultras ஓட launch பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெகசி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அல்ட்ராஸோட பயணம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2018ல ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆட்டோ எக்ஸ்போல ரிவீல் பண்றாங்க. இந்த நேம் ஆஃப் 45X சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸோட டிமாண்ட் அந்த டைம்ல தேவைப்படுற நிலைமை வரும்போது 2020ல ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இதோட சேல்ஸோட எக்ஸ்பெக்டேஷனோட டாடா மோட்டார்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த சேல்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா அப்படின்னா 100% மீட் பண்ணுற மாதிரி 2021 வித்தின் 1 இயர்ல 1 lakh யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் சேல் அவுட் ஆச்சு ஆல் நியூ அல்ட்ராஸ். ஸோ அதை டிபேண்ட் அவுட் பண்ணி அந்த அல்ட்ராஸோட சேல்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி 2021 ஜூன்ல ஒரு செலிப்ரேஷன் எடிஷனா டார்க் எடிஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ டார்க் எடிஷனோட வரவேற்பு கொடுத்து ஐடர்போன்னு சொல்லி புது இன்ஜினியரிங் கொடுத்தாங்க. இப்போ மூவிங் ஃபார்வர்டு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் பவர் ட்ரைவ்ல வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் 1.2 லிட்டர் பெட்ரோல், 1.2 லிட்டர் பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி, அண்ட் தென் 1.5 லிட்டர் டீசல் கொடுத்துருக்காங்க. மூவிங் ஃபார்வர்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல் நியூ அல்ட்ராஸ் ஸ்பீட் ஸ்பெஷல் இம்பாக்ட் கொடுக்குறதுக்காக 2025ல ஒன் அண்ட் ஒன்லி ஹேட்ச்பேக் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் டீசல் வருது. அண்ட் தென் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வித் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட இருக்கிற ஒரு கார் நம்மளோட கார் இல்லை சொல்லும் போது எனக்கே கிடைக்காது. அண்ட் தென் அடிஷனல் விஷயம் என்னன்னா 2021ல ஆட்டோ கார்ஸ்ல நம்மளோட ஆல் நியூ அல்ட்ராஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் ஸ்டைலிங்ல அவார்டா வின் ஆயிருக்கு. ஸோ டிசைன் அண்ட் ஸ்டைலிங் அவார்ட் வின் பண்ண ஒரு இந்தியாஸ் ஒன் அண்ட் கார் அப்படின்னு சொல்லி நம்ம காரை சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. அண்ட் தென் நியூ ஆல் நியூ அல்ட்ராஸோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபீல் ஸ்பெஷல் திங்ஸை பற்றி நம்ம அன்வெயிலிங் அப்புறம் பார்க்கலாம். பாலசக்தி சார் விஷயம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இவங்க கஸ்டமர்ஸை தான் கூப்பிட்டு அன்வீல் பண்ண சொல்லியிருந்தாங்க காரை. ஸோ நானுமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காரோட லுக் எப்படி இருக்கும், ஸோ ஏன்னா நான் இண்டிகேட்டர்ஸ் வச்சே சொல்லியிருந்தேன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டை ஏதோ அப்படின்னு. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த காரை அவங்க அன்வீல் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி நம்ம காரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ஃப்ரண்ட்லேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஓப்பன் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரையே ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி
காருக்குள்ளே உட்கார வச்சு அவங்களோட ஃபீல், அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்னலாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த காரில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னலாம் வந்து அடிஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் சைட்லேருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த காரை அன்வீல் பண்ணதுக்கப்புறம் இந்த காருக்கு உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும், நிறைய சேஞ்சஸை என்னாலேயும் நோட் பண்ண முடிஞ்சுது. அதாவது பாஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்போ கரண்ட்டாக இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க வெர்ஷனுக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஷோரூம் சைடில் நமக்காக ஒரு டவுட் கிளியரிங் செஷனே அவங்க வச்சாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ரெகுலராக இனிமேல் நம்ம சேனல்ஸில் வீடியோ வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் தென் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து சேரும். ஸோ எண்ட் ஆஃப் செஷனுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் செஷன் நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனோட வர்றேன் இந்த கார். ஹலோ மக்களே, ஹாய், நான் உங்கள் சுபநேஷன், இது உங்கள் சுபன் வ்ளாக்ஸ். இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நமக்கு ஷோரூம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷோரூமுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குன் மோட்டார்ஸ், மெட்டுப்பாளையம் ரோட், நம்ம சாய்பாபா காலனி தாண்டினதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் மெட்டுப்பாளையம் ரோட்டில் லெஃப்ட் சைடில் வரும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் எந்த வெஹிக்கிளையும் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக நான் சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளீட் காரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரைஸ் சேஞ்ச் சொல்லியிருந்தாங்க, அதோட இன்ஜினில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க, அதோட டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுபநேஷன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.